ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் எப்படி மானிட்டைசேஷனை எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து டிசேபிள் ஆகிருக்கு. டிசேபிள் ஆனதை நம்ம எப்படி எனேபிள் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ மஸ்ட்டு நம்மளோட யூடியூப் சேனலை லாகின் பண்ணிப்போம். லாகின் பண்ணதுக்கப்புறம் மை சேனல் போயிடுங்க. ஸோ மை சேனலில் போய்ட்டு வீடியோ மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ மேனேஜரில் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் இந்த மாதிரி டிசேபிள் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எலிஜிபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் வந்துட்டு நம்மளோட சேனலில் போய்ட்டு இந்த ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஸோ அப்படின்னாலும் இந்த ஹெல்ப் என்ற ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணலாம். ஸோ ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் டிசேபிள் சொல்லி கேட்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம சென்ட் ஃபீட்பேக் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து எந்த இது வந்து நம்ம கிளிக் பண்ணி ஹைட் பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன செலக்ட் பண்ணுறோமோ அதை அவங்களுக்கு செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் இந்த இதுவை ஆப்ஷனை ட்ராக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட இது வந்து மானிட்டைசேஷன் வந்துட்டு டிசேபிளில் இருக்குது. ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே சேனல்ன்ற ஆப்ஷனில் இதையும் செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இவ்வளோத்தையும் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டன்னுன்னு கொடுக்கணும். ஸோ நம்ம ட்ராக் பண்ணது எல்லாமே இங்கே வியூ ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே அவங்களுக்கு நம்மளோட கொஸ்டின் வந்து அனுப்புவோம், எதனால நம்மளோட சேனலை மானிட்டைசேஷன் இல்லாமல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரீஎனேபிள் பண்ண சொல்லி நம்ம கேட்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம மெசேஜ் கொடுத்து சென்ட் பண்ணிவிடுவோம். சென்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக் சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 or 2 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு அவங்க மானிட்டைசேஷனுக்கான இது வந்து நம்மளுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அதை அனுப்பினதுக்கப்புறம் நம்ம மானிட்டைசேஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்துட்டு மானிட்டைசேஷன் வந்து டிசேபிள் ஆனதை நம்ம ரீஎனேபிள் பண்ண சொல்லி கேட்குறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.